எம் குருவே போற்றி போற்றி, எம் குலதெய்வமே போற்றி போற்றி. எல்லா கிரக அமைப்புகளுக்கும் ஏதேனும் ஒரு விதிவிலக்கு இருக்கும். அதை ஆராய்ந்து அறிந்து கொண்டு வாழ்வில் பலம் பெறவே இந்த ஜோதிட சூட்சமம். நம்புங்கள், நல்லதே நடக்கும். அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் சகோதரிகளுக்கும் அடியனின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் 2024 மற்றும் 25 ஆண்டுக்குரிய குரு பயிற்சி பலன்களை மிக துல்லியமாக நட்சத்திர சாரம் கொண்டு கணக்கிட்டு தொகுத்து வழங்கியுள்ளோம். ஏனெனில் சாரம் காணா ஜோதிடன் சோரம் போவான் என்பது ஜோதிட ஞானிகளின் வாக்கு. இந்த வீடியோ பதிவில் நீங்கள் காணும் காலச்சக்கரம் கடைக்கோடி ஜோதிட அன்பர்களுக்கும் புரியும்படி குரு பயிற்சிக்குரிய அனைத்து விஷயங்களையும் உள்ளடக்கி நாமே உருவாக்கியுள்ளோம். குறிப்பாக காலச்சக்கர மண்டலமானது 360 டிகிரி உள்ளடக்கிய வட்ட வடிவமானது. நம் தேவைக்காக மட்டுமே இங்கு செவ்வகமாகவும் சதுரமாகவும் வரைந்துள்ளோம். இக்காலச்சக்கரம் ஒரு ராசி மண்டலத்திற்கு 30 டிகிரி வீதம் 12 ராசி மண்டலத்திற்கும் மொத்தமாக 360 டிகிரிகளை உள்ளடக்கியுள்ளது. ஒரு ராசி மண்டலமானது 9 நட்சத்திர பாவகம் வீதம் 12 ராசி மண்டலத்திற்கும் மொத்தமாக 108 நட்சத்திர பாவகங்களை உள்ளடக்கியுள்ளது. ஒரு நட்சத்திர பாவகம் என்பது 3 டிகிரி 20 மினிட் வீதம். ஒரு ராசி மண்டலமானது 9 நட்சத்திர பாவகம் எனில் மொத்தமாக 30 டிகிரிகளை உள்ளடக்கியுள்ளது. இக்காலச்சக்கரத்தில் மே 1, 2024 அன்று நிகழக்கூடிய குரு பெயர்ச்சி அன்று உலாவரும் ஒவ்வொரு கிரகங்களின் இருப்பையும் துல்லியமாக கணித்து கொடுக்கப்பட்டுள்ளது. தனிப்பட்ட ஒருவருக்கு ஜாதகம் பார்க்கும் பொழுது ஒரு கிரகத்தின் பலன்கள் அக்கிரகத்தின் ஸ்தான பலத்தை அடிப்படையாக கொண்டு கணிக்கும் போது மட்டுமே துல்லியமான பலன்களை பெற முடியும். இங்கு ஸ்தான பலம் என்பது ஷட்வர்க்க பலன்களை அடிப்படையாக கொண்டதாகும். கிரகங்களின் ஸ்தான பலன்களை 6 வித வர்க்கங்களில் அறியும் பல நிர்ணயமே ஷட்வர்க்க பலன் ஆகும். அவை முறையே ஸ்தான பலம், திக்பலம், காலபலம், சேஷ்டாபலம், நைசர்கிய பலம், திருஷ்டி பலம் என்று அழைக்கப்படுகிறது. இருப்பினும் பொது பலன்கள் பார்க்கும் பொழுது ஷட்வர்க்க பலன்களில் ஸ்தான பலத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு கணிக்கும் பொழுது கிட்டத்தட்ட துல்லியமான பலன்களை கிடைக்கப் பெறலாம். ஏனெனில் ஒரு கிரகம் ஸ்தான பலம் பெற்றால் மட்டுமே அதனுடைய பாவக பலன்கள் பலமானதாக அமையும். திருக்கணிதம் மற்றும் வாக்கியம் ஆகிய இரு பஞ்சாங்களின் அடிப்படையிலும் இவ்வருடம் குரு பெயர்ச்சியானது எதிர்வரும் ஆங்கில மாதம் மே 1ஆம் தேதியும், தமிழுக்கு குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி தேய்பிரை அஷ்டமி அன்று புதன்கிழமை உச்சிவேளை முதல் மாலை 5:21 மணிக்குள்ளாக மேஷராசி மண்டலத்தில் உள்ள கிருத்திகை 1ஆம் பாதம் நட்சத்திரத்தில் இருந்து, அதாவது 30 டிகிரியில் இருந்து ரிஷபராசி மண்டலத்தில் உள்ள கிருத்திகை 2ஆம் பாதம் நட்சத்திரத்திற்கு, அதாவது 33 டிகிரி 20 மினிட் உள்ளாக பெயர்ச்சியாகிறார் குரு பகவான். ரிஷபராசியை எடுத்துக்கொண்டால் கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோஹிணி 1, 2, 3, 4 பாதங்களும், மிருகசிரீஷம் 1, 2 பாதங்கள் என 9 நட்சத்திர பாதங்கள் அமைய பெற்றுள்ளது. இந்த குரு பயிற்சியில் குரு பகவானானவர் சித்திரை 18 முதல் வைகாசி 29 வரை, அதாவது மே 1 புதன்கிழமை முதல் ஜூன் 11 செவ்வாய்க்கிழமை வரை உள்ள 41 நாட்கள் சூரிய பகவானின் ஆதிபத்தியம் கொண்ட கிருத்திகை நட்சத்திரத்திலும், வைகாசி 30 புதன்கிழமை முதல் ஆவணி 3 திங்கட்கிழமை வரை, அதாவது ஜூன் 12 முதல் ஆகஸ்ட் 19 வரை உள்ள 68 நாட்கள் சந்திர பகவானின் ஆதிபத்தியம் கொண்ட ரோஹிணி நட்சத்திரத்திலும், ஆவணி 4 செவ்வாய்க்கிழமை முதல் புரட்டாசி 22 செவ்வாய்க்கிழமை வரை, அதாவது ஆகஸ்ட் 20 முதல் அக்டோபர் 8 வரையுள்ள 49 நாட்கள் செவ்வாய் பகவானின் ஆதிபத்தியம் கொண்ட மிருகசீரிஷ நட்சத்திரத்திலும், ஆக மொத்தம் 158 நாட்கள் நேர்கதியும், புரட்டாசி 23, அதாவது அக்டோபர் 9 புதன்கிழமை முதல் சுமார் 4 மாதங்களுக்கு வக்ரகதியிலும் பெயர்ச்சியாக உள்ளார் குரு பகவான். அனைத்து ஜோதிட நண்பர்களும் இங்கு குறிப்பிட்ட தேதிகளையும் நாட்களையும் குறித்து வைத்துக் கொள்ளுமாறு அன்போடு அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். இந்த வீடியோவை நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். தனுசு ராசிக்கு தங்கள் லக்னம் மற்றும் ராசி அதிபதியாம் இயற்கை சுபரான குரு பகவான் ருண ரோக சத்ருஸ்தானமான 6ஆம் பாவகத்திற்கு பெயர்ச்சியாகிறார். மறைவு ஸ்தானத்திற்கு வந்தாலும் கூட தன்னுடைய 5ஆம் பார்வை மூலம் தங்களின் தொழில் ஸ்தானமான 10ஆம் பாவகத்தையும், தன்னுடைய 7ஆம் பார்வை மூலம் தங்களின் 12ஆம் பாவகத்தையும், தன்னுடைய 9ஆம் பார்வை மூலம் தங்களின் தன ஸ்தானமான 2ஆம் பாவகத்தையும் பார்வை மூலம் பலப்படுத்துகிறார்.
தனுசு ராசிக்கு லக்னாதிபதியாகவும் தாய் ஸ்தானத்திற்கும் அதிபதியே குரு பகவானாக இருப்பதாலும் மறைவு ஸ்தானமான 6ஆம் பாவகத்தில் பெயர்ச்சியாவதாலும் இக்குரு பெயர்ச்சியை சற்று கவனமுடனும் எச்சரிக்கையாகவும் கடந்து போக ஏற்றவாறு சரியான பக்தி நெறிமுறைகளையும் வழிபாட்டு முறைகளையும் முழுமையான பக்தியோடு செய்து வர அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். ஜோதிட சுவடி சாஸ்திரம் கூறும் 6ஆம் பாவக கோச்சார குரு பெயர்ச்சி பலன் யாதெனில் வாழ்க்கை துணைக்கு சுகக்கேடு, உறவினர் விரோதம், மனஸ்தாபம், கடன், நோய் இவற்றால் பயம் மற்றும் எடுத்த முயற்சிகள் பலனளிக்காமல் போவது. இருப்பினும் பயம் கொள்ள தேவையில்லை. ஏனெனில் மேலே கூறிய அனைத்தையும் தன் பாவக பார்வை பலத்தால் கடந்து போக கைப்பிடித்து தூக்கி கரை சேர்ப்பார் குரு பகவான். சூரியன் சாரத்தில் குரு பகவான் மே 1 முதல் ஜூன் 11 வரையுள்ள சுமார் 41 நாட்கள் சூரிய பகவானின் அதிபத்தியம் கொண்ட கிருத்திகை நட்சத்திர பாவத்தில் பயணிக்கும் போது ஜாதகருக்கு தந்தை மூலமாகவோ அல்லது மூத்த மகன் மூலமாகவோ அல்லது மாமனார் மூலமாகவோ அல்லது அரசு மூலமாகவோ தன்னுடைய சுய சம்பாத்தியத்தையும் தொழிலையும் விரிவுபடுத்த புது வேலைகள் கிடைக்கப் பெற்றாலும் சிறு கடன் மூலமாகவே அதை செய்து முடிக்கும் நிர்பந்தம் ஏற்படும். இதன் மூலம் தனலாபம் ஏற்பட்டாலும் அதை மூலதனமாக வைத்து தொழிலை தற்போது சூழ்நிலையில் விரிவுபடுத்த முயற்சித்தால் அது விரயமாகவே முடியும். ஏனெனில் குருவின் பார்வை பலம் மூலம் வரும் தனமும் புதிய வேலை வாய்ப்பும் விரயத்திலும் கடனிலும் முடியும் என்பது குருவின் 6ஆம் பாவக இருப்பு வலிமையாக உணர்த்தும். எனினும் சட்ட விதிமீறல்களில் கவனம் செலுத்தி தப்பிக்க முற்பட வேண்டாம். இந்த சூழ்நிலை ஒரு சில மாதங்களே, நல்லபடியாக கடந்து வெற்றியடைவீர்கள். இக்காலத்தில் வயிறு, குடல் மற்றும் ஜீரண உறுப்புகள் சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட்டு பிறகு நீங்கும். ஏனெனில் குருவின் பார்வைக்கு நட்பு வீடு, பகை வீடு என்ற பேதங்கள் கிடையாது. காலத்தில் முடிந்தவரை அரசு வழியில் கடன்களை வாங்குவதை தவிர்ப்பது நலம் தரும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சந்திரன் சாரத்தில் குரு பகவான் ஜூன் 12 முதல் ஆகஸ்ட் 19 வரையுள்ள சுமார் 68 நாட்கள் சந்திரனின் அதிபத்தியம் கொண்ட ரோஹிணி நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது ஜாதகருக்கு தன்னுடைய தாய் மூலமோ அல்லது வாழ்க்கை துணை மூலமோ அல்லது மூத்த மகள் அல்லது மாமியார் மூலமோ சில மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு சிறு தனவிரயம் ஏற்படலாம். மனம் சொல்லும் கேளிக்கைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் செய்தொழிலில் கவனமின்மையும் புதிய கடன்களும் ஏற்பட்டு மனம் குழப்பத்தில் ஆள நேரிடும். இக்காலத்தில் கற்பனைகளுக்கு செயல் வடிவம் கொடுக்க முயற்சித்தால் அது விரயத்திலே முடியும் வாய்ப்புகளே அதிகம். இக்காலத்தில் முடிந்தவரை பயணங்களை தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக கடல் தாண்டும் பயணத்தில் கவனமுடன் செயல்படுவது சிறப்பு தரும். உணவின் மீது நாட்டம் குறையும். சந்திரனின் காரகத் தொழில் செய்பவர்கள் இக்காலத்தில் அகலக்கால் வைக்காமல் இந்த 5 மாதங்களை சலனமில்லாமல் கடந்து செல்வது வீண் கடன்களையும் விரயத்தையும் குடும்ப உறுப்பினர்களின் ஒற்றுமை இழப்பையும் தவிர்க்க இயலும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். செவ்வாய் சாரத்தில் குரு பகவான் ஆகஸ்ட் 20 முதல் அக்டோபர் 8 வரையுள்ள சுமார் 49 நாட்கள் செவ்வாய் பகவானின் அதிபத்தியம் கொண்ட மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் குரு பகவான் பயணிக்கும் போது ஜாதகருக்கு குருமங்கள யோகத்தின் மூலம் தன்னுடைய சகோதர உறவுகள் மூலம் சிறு தன லாபமும் அதன் மூலம் தொழில் விருத்தியும் ஏற்படும். இக்காலத்தில் சிறிது பணம் கையில் சேர்ந்தாலே ஏதேனும் செலவுகள் செய்ய மனம் துடிக்கும். ஏனெனில் குருவின் 12ஆம் பாவக பலன் விரயம் செய்ய உந்துதல் செய்யும். எனவே அதை சுப விரயமாக மாற்றுவது தங்களின் புத்திசாலித்தனத்தால் தான் உள்ளது. இருந்தும் சேமிக்க முயற்சித்தால் அது மருத்துவ செலவுகளாக வெளிப்பட்டு வீண் விரயமாக மாறும். அறுவை சிகிச்சைகள் செய்யும் அளவுக்கு கூட சென்று வரலாம். குறிப்பாக குரு செவ்வாய் சாரம் வாங்கியுள்ள இந்த 49 நாட்கள் அறுவை சிகிச்சை செய்தே ஆக வேண்டும் என்று இருப்பவர்கள் இக்காலத்தில் செய்வதை முடிந்தவரை தள்ளி போட முயற்சிக்கவும். இருப்பினும் முடியாத பட்சத்தில் குருவின் பார்வை தங்களை பயத்திலிருந்து மீட்டெடுக்கும். இக்காலத்தில் வழக்கமாக செய்யும் செயல்களை விட அதிகம் செயல்புரிந்தாலும் ஆதாயம் குறைவாகவே இருக்கும். சகோதர இணக்கமும் சிறு சிறு மன சங்கடங்களும் ஏற்படும். இருப்பினும் குருமங்கள யோகத்தாலும் குரு பார்வையாலும் முடிவு சுகமே. நம்புங்கள், நல்லதே நடக்கும். இவை யாவும் பொது பலன்களே. இன்னும் துல்லியமான பலன்களுக்கு தங்களின் சுய ஜாதகத்தில் இருக்கும் குருவின் இருப்பையும் தசா புத்திகளையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். மிகவும் துல்லியமான ஜோதிடம் மற்றும் திருமண கணிப்புகளுக்கு அழைக்கவும் DX ஜோதிட ஆலயம். நான் ஜோதிடர் மணிவண்ணன். நம்புங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.